வெல்கம் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த மதிய நேரத்தில் கால் பண்ணி பல பேர் பல விதமான குக்கிங் டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணி சமையல் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான சந்தேகங்களையும் தீர்த்துக்கணும்னா 0444969438 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட குக்கிங் சம்மந்தப்பட்ட அனைத்து டவுட்ஸுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சமையல் சம்மந்தப்பட்ட பல விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல டாக்டர் ஷெஃப் வினோத் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன் ஷெஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே ஷெஃப், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆயில் பத்தி தொடர்ந்து நம்ம சில நாட்களா பேசிட்டு வந்திருக்கோம். ஆயில தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் பட்டர் அண்ட் கீ. பல பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். சாப்பாட்டுல கீ ஊத்தி சாப்பிடாம என்னால சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்றவங்க பல பேர் இருக்காங்க. சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பட்டர் பத்தி பேசலாம். எஸ், பட்டர் பத்தி பேசலாம். பட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் இன்க்ரீடியண்ட்டாக ஒரு விலை மதிக்கத்தக்க ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சரளமாக எல்லாருமே ஒரு வீட்டில் வந்து ஒரு பட்டரை வந்து ஒரு ஜாமில் வந்து ஆட் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃபுட்டில் ஆட் பண்ணுறதோ அது மாதிரி ரொம்ப ஒரு கேஷுவலாக கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமாக பட்டரை வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் 100 கிராம் ஆஃப் பட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 717 கேலரி கண்டென்ட் இருக்குது. முக்கியமாக அந்த கலோரி கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் ஆடையை தான் எடுப்பாங்க. பால் ஸ்கிம்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த பால் ஆடையை வந்து எடுத்து தனியாக எடுத்து ஒரு மாதமாவது மினிமம் 30 டேஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து பிளெண்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது தான் நமக்கு பட்டராக கிடைக்குது கடையில். ஓகே, பால் ஆடையிலிருந்து தான் பட்டர் உருவாகுது. அதுவும் 40 நாட்களுக்கு மேலே அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பட்டரில் இருக்கக்கூடிய கேலரி கண்டென்ட் எவ்வளோன்னு ஷெஃப் சொல்லிட்டு இருக்காரு. பட் அது எல்லாமே குட் கேலரிஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மாதிரி பட்டர் அண்ட் கீயை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். வணக்கங்க, நான் திண்டுக்கல்ல இருந்து சுபா பேசுறேங்க. சுபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன சுபா, சமைச்சாச்சா? நாங்க இன்னைக்கு சமைச்சாச்சு. என்ன சமைச்சீங்க? இன்னைக்கு மதியம் வந்து எங்க வீட்டுல தட்டைப்பயிறு குழம்பு வச்சிருக்கோம். ஓகே ஃபைன். என்ன டவுட் கேட்க போறீங்க சுபா? நாங்க வந்து சிறுதானியங்கள் பத்தி சாப்பிட்டு கொஞ்சம் கேட்கலான்னு பாக்குறோங்க. ஓகே, தாராளமா கேட்கலாம். ஷெஃப் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். இந்த சிறுதானியங்கள் பத்தி சமைக்கிறது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? சிறுதானியங்கள் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பற்றி நான் பேசுகிறேம்மா. பச்சைப்பயிர் பற்றி. பச்சைப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். முளைக்கட்டின பயிர்னு சொல்லுவாங்க. இந்த சிறுதானியங்கள்லாம் வந்து பாரம்பரிய உணவுகள் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ இங்கே இருக்கிற சிட்டி லைஃப்பில் பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்றது கிடையாது. நம்ம அருமையான கேள்வி நீங்கள் கேட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டின பயிர் வந்து எப்படி உருவாக்குங்கன்னா ஒரு க்ரீன் மூங் தால் சொல்லுவாங்க. பச்சை பயிர், உளுந்தம்பருப்பு. அதை வந்து நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சு ஒரு மஸ்லின் கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணி வெளியே எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து 2 வாட்டி நீங்கள் வந்து துணியை வந்து தண்ணி தெளித்து வச்சிட்டிங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா அந்த முளை கட்டின இது வந்துடும். அதை வந்து காலையில் எழுந்து நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கனாலே அதை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சுகர் கண்டென்ட்டை வந்து கம்மி பண்ணிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஆனியன்ஸு, கொஞ்சம் ஒரு சீட்லெஸ் டொமேட்டோஸு, கியூக்கும்பர்லாம் கட் பண்ணி, வெள்ளரிக்காய்லாம் கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக சால்ட்டு, லெமன் ஜூஸு, ஒயிட் பெப்பர் பவுடர் போட்டு ஒரு சாலட் ஃபார்மில் வந்து காலையில் நம்ம சாப்பிட்டாலே நல்ல ஒரு ஹை எனர்ஜி இருக்கும். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருப்போம். லஞ்சு சாப்பாடு வரைக்கும் நமக்கு பசிக்காது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஒரு ஆரோக்கியமான உணவு பற்றி கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, ஹாய், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, நீங்கள் கால் பண்ணிட்டீங்க, லைன்லேயே ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஹலோ, ஓகே, அவங்க பேசல இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு, எங்கேருந்து கால் பண்றீங்க? ராணி, 2 தடவை நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்றீங்க. அதாவது என்கிட்டயும் பேசுறீங்க, டிவியும் பாக்குறீங்க. ஸோ டிவி பார்த்து பேசாதீங்க, வெறும் போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க ராணி. அப்பதான் உங்களுக்கு தெளிவான டிப்ஸ் கிடைக்கும். ராணி, சவுண்ட் வச்சிருக்கேன். ராணி, அடுத்த முறை கால் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்பதான் நீங்க பேசுறதும் எங்களுக்கு தெளிவா கேட்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணி டவுட் கேட்டுக்கோங்க. ஷெஃப், பட்டரை பற்றி பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து பட்டரில் இருக்க நல்ல விஷயங்கள் என்ன, பட்டரை எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்? பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கிங்கில் வந்து நிறையா ஒரு வெவ்வேறு பரிமாணங்களில் யூஸ் பண்ணலாம். ஒரு கிரேவி பண்ணால் அந்த பட்டர் அப்ளை பண்ணால் ஒரு காரம் கம்மியாகும். ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ரிஃபைனிங் டேஸ்ட் இருக்கும் கிரேவிக்கு.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான விஷயம் பன்னீர் பட்டர் மசாலா. நார்மலாக ரெட் கிரேவியில் தான் வந்து ஃபைனலாக பட்டர் ஆட் பண்ணுவாங்க, பட்டர்லேயே தான் குக் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு அக்கம்பனிமெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சாண்ட்விச் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டில் பட்டர் தான் அப்ளை பண்ணுவோம் டோஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பட்டரை வந்து நம்ம ரெகுலர் இன்டேக்கில் மினிமமாக எடுத்தோன்னா நமக்கு வந்து மற்ற ஊட்டச்சத்துக்களோட அந்த கெலோரி கண்டென்ட்டும் நம்மளுக்கு உள்ளே போகிறதுனால உடம்புக்கு வந்து நல்ல ஸ்டெமினா இருக்கும். ப்ளஸ் விட்டமின் ஏ கண்டென்ட் அண்ட் பி கண்டென்ட் அதில் இருக்குது. ஓகே, குழந்தைங்க கொஞ்சம் தின்னா இருக்காங்கன்னோட அம்மா வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டில் பட்டர் கொஞ்சம் தூக்கலாக ஆட் பண்ணுவாங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் புஷ்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் எந்த அளவுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஷெஃப் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த கலரும் நல்லா காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹாய். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேரு என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேரு பவானி. பவானி, எங்கேருந்து கால் பண்றீங்க? அயனம்பாக்கத்துல இருந்து ஃபோன் பண்றேங்க. ஓகே பவானி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, நீங்க நல்லா சமைப்பீங்களா, நல்லா சாப்பிடுவீங்களா, எப்படிப்பட்ட ஆள் நீங்க? ரொம்ப சமைக்க மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவீங்களா? யார் சமையல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க? நீங்க சமைச்ச சமையலா இல்ல உங்க அம்மா மாமியார் அப்படி மத்தவங்க யாராவது சமைச்சாங்கன்னா நல்லா சாப்பிடுவீங்களா? எங்க வீட்டுல எங்க அண்ணி ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஓகே, அண்ணி சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க நாத்தனாரை நான் இப்பதான் பாக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன டவுட் கேட்க போறீங்க? அப்பளம் கூட்டு எப்படி செய்யுது சாருக்கு கேட்கணும். அப்பள கூட்டு நல்ல ரெசிபி. அப்போல்லாம் கூட்டமா? ஆமாங்க சார், ஃப்ரெண்ட்ஸுங்க எடுத்துட்டு வருவாங்க. அது வரைக்கும் அவங்க இன்னும் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. அது நல்லா டேஸ்டியா இருக்கும், அதனால உங்கள்ட்ட கேட்கலாங்க சார். அதாவது வந்து நார்மல் அப்பளம் சொல்கிறீங்களா? ஆமா சார், அப்பளம் கூட்டு தான் சார் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. நார்மல் அப்பளம் தான் சார். ஓகே ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு பற்றி நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். தேங்காய் அப்புறம் ஜீரகம் பச்சை மிளகாலாம் போட்டு வந்து கூட்டுக்கு வந்து அந்த ஒரு பேஸ்ட் அரைப்பாங்க. அந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து தாளிப்பு போட்டு சவுத் இந்தியன் தாளிப்பு, கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் தாளிப்பு போட்டு அந்த பேஸ்ட்டை அது வாட்டெவர் அந்த பேஸ்ட் அரைச்சோமோ அதை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சால்ட் ஆட் பண்ணி பெருங்காயம் ஆட் பண்ணி சப்போஸ் நம்ம வந்து புடலங்காய் போடுறோன்னா புடலங்காய் வந்து தாளிப்பு போட்டோடனே போட்டு கூட்டு பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்பளத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் புடலங்காய்க்கு பதில். அதை அப்பளத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மற்ற ப்ரொசீஜர் மேக்கிங் வந்து எல்லாமே ஒன்று தான். ஒருத்தரோட கைப்போக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுவாங்க. நிறைய பேர் காஞ்ச மிளகா வந்து தேங்காயில் அரைப்பாங்க. ஒருத்தரோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். அது ஒன்று. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்குறதுக்கு இந்த அரணா விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த காலத்தில் ஒரு 40-50 வருஷம் முன்னாடி காய்கறி வாங்குறதுக்கும் காசு இல்லாத குடும்பங்கள் இருந்திருக்கு. அப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பளத்தை வச்சு வெத்த குழம்பு பண்ணுவாங்க, அப்பளத்தை வச்சு குழம்புகள் வைப்பாங்க, அப்பளத்தை வச்சு கூட்டு கேட்டிருக்கீங்க. எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. எனக்கு யாரோ ஒரு வயசில் மூத்தாட்டிகள் சொல்லி எனக்கு அந்த ஞாபகம் வந்தது, அப்பளத்தை வச்சு வெத்த குழம்பு வைப்பாங்கன்னு. இப்போ அந்த ஞாபகம் திரும்பி வந்துருச்சுமா நீங்கள் கேட்டதுனால ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அப்பள கூட்டு எப்படி செய்யறது நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? விருதுநகர் மாவட்டம் பார்வதி. அப்படியா, உங்க பேருமா? என் பேர் பார்வதி. பார்வதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ஓகேம்மா, நீங்க எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க? நான் வீட்டுல தான் மேடம் சமைக்கிறேன். இல்ல, எத்தனை வருஷமா சமைக்கிறீங்கம்மா? கல்யாணம் ஆனதுல இருந்து சமைச்சிட்டு இருப்பீங்கல்ல? அப்படியா, எது சூப்பரா சமைப்பீங்க? ஒரு 20 வருஷமா சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரிம்மா, விருதுநகர் ஸ்பெஷல் நீங்க எதுமா சமைப்பீங்க? பரோட்டா அது மாதிரி என்ன வித்தியாசமா சமைப்பீங்க? இல்ல மேடம், வீட்டுக்கு சும்மா சாதாரண சமையல் தான் சமைப்பேன். சாதாரண சமையல் தான். ரொம்ப தன்னடக்கமா பேசுறீங்கம்மா. என்ன டவுட் இப்போ உங்களுக்கு? டவுட் வந்து இட்லி வந்து போட்டோம்னா துணியில ஒட்டுது. ஓகே, இட்லி துணியில ஒட்டாம சாஃப்டான குஷ்பு இட்லி மாதிரி வேணுமா உங்களுக்கு? இட்லிமா நீங்கள் மாவு அரைச்சிடுறீங்க. முக்கியமாக வந்து முதல்ல இட்லிக்கு வந்து நீங்கள் வந்து அந்த துணி யூஸ் பண்ணுவீங்களா, மஸ்லின் கிளாத் மாதிரி அந்த இட்லி பானையில் போடுற துணி யூஸ் பண்ணுவீங்களாம்மா? ஹலோ, கேட்டுட்டு இருக்கீங்களா? அந்த இட்லியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து தண்ணி தெளித்து அது ஈரப்பதம் வந்து முக்கியமாக இருக்கணுமா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஈடு வாத்துருவாங்க, அது ஸ்டீம் ஆகி என்ன ஆகும்னா அந்த துணி வந்து காஞ்சிரும். அந்த காஞ்ச துணியிலே அடுத்த ஈடு வந்து அவசரமாக வாத்துருவாங்க. நீங்கள் நிறையா வந்து இந்த இட்லி கடையெல்லாம் பார்த்தீங்கனாலே ஒரு உதாரணத்துக்கு அந்த இட்லி தட்டோட துணிகள் வந்து ஈரப்பதமே இருந்துகிட்ருக்கும். அப்போ தான் வந்து இட்லி வந்து அழகாக பூ மாதிரி தட்டும்போது தண்ணி தெளிக்கணும். தட்டும்போது தண்ணி தெளிச்சிங்கன்னா தான் அந்த துணி தனியாக இட்லி தனியாக வரும். முக்கியமாக இந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக ஒட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே,
அந்த இட்லி துணி வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரோடயே இருக்கணும், ஈரப்பதத்தோடயே இருக்கணும், அப்பதான் இட்லி சாஃப்டா வெளியில வரும்னு சொல்லிட்டு ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதை அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு எக்கச்சக்கமான காலர்ஸ் கால் பண்ணி நிறைய குக்கிங் டவுட்ஸ்லாம் இங்கே எடுத்து தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த காலரும் நல்லா காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹாய், திஸ் இஸ் கீர்த்தி ஃப்ரம் சென்னை. கீர்த்தி, எப்படி இருக்கீங்க? ஐ ஆம் குட். ஓகே கீர்த்தி, ஆர் யூ குட் குக்? நல்லா சமைப்பீங்களா? இல்ல, நான் வந்து ஒரு ஸ்டார்ட் தான், இப்பதான் வந்து குக்கிங் கத்துக்கிறேன். இப்பதான் கத்துக்கிறீங்களா? என்ன சமைச்சிருக்கீங்க இது வரைக்கும் நீங்க? இது வரைக்கும் சப்பாத்தி பண்ணிருக்கேன், ஆனா அது ரொம்ப ஹார்டா வருது. ஓகே, அதான் டவுட்டா? டவுட் கேட்கலாம். ஆமா, எனக்கு சப்பாத்தி ரொம்ப ஹார்ட் இருக்கு. 2 டவுட் இருக்கு. ஒன்னு வந்து சப்பாத்தி எப்படி கொஞ்சம் சாஃப்டா பண்ணணும், இன்னொன்னு வந்து பிரியாணி பண்றப்ப வந்து ஸ்மெல் அந்த அளவுக்கு இல்ல. பிரியாணி பண்றப்ப என்ன இல்ல? ஸ்மெல் வந்து ஸ்மெல் அந்த அரோமா இல்ல அரோமா இல்ல. ஓகே ஓகே கீர்த்தி, இப்போ நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி பற்றி பேசுனீங்க. நார்மலாக வந்து முக்கியமான விஷயம் சப்பாத்தி டோ மிக்சிங்கில் இருக்கிறது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் சாஃப்டாக வரணும்னா அந்த நீங்கள் தண்ணிக்கு பதில் மில்க் ஆட் பண்ணலாம், அது ஒரு ஒன் ஆஃப் தி ஆப்ஷனு. அண்ட் கொஞ்சமாக நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி மாவு பேசுனீங்கனாலும் டோ வந்து நல்லா டஃப் டோ வந்துடும். அதுக்கப்புறம் அதை நீட் பண்ணிவிட்டு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுற எரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வந்து சப்பாத்தியை வந்து குக் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து சாஃப்ட் சப்பாத்தி நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயோ கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயோ குக் பண்ணுறது வந்து அட்வைசபிள். அண்ட் முக்கியமாக வந்து நிறைய ஃபேட் கண்டென்ட் அதில் ஆட் பண்ணாதீங்க. நிறைய ஆயில் ஆட் பண்ணுறதோ நிறைய கீ ஆட் பண்ணுறதோ பண்ணிங்கன்னா சப்பாத்தி வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆயிரும். அந்த சாஃப்ட்னஸ் வந்து எப்போ இருக்கணும், அதை நேச்சுரலாக லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது தான் அது சாஃப்டாக வரும். ஏன்னா அந்த மாவு வந்து சுத்திகரிக்கப்பட்ட மாவு, அது ஆட்டோமேட்டிக்காக சாஃப்டாக தான் வரும். எங்கே வந்து எரர்ஸ் நடக்கும்னா நம்ம ப்ரொசீஜர் ஆஃப் மேக்கிங்கில் நம்ம தப்பு பண்ணும்போது தான் அது ஹார்ட் சப்பாத்தியாக மாறிடுது. ஓகே, சப்பாத்தி வந்துட்டு பால் ஊற்றி பேசலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிரியாணி ஸ்மெல் பற்றி கேட்டிருந்தாங்க ஷெஃப். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து முக்கியமாக அவங்க என்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறாங்கிறது தான். நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இந்த பட்டை லவங்கம் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது, செகண்ட் கிரேட் இருக்குது, தேர்ட் கிரேட் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாலிட்டியான இன்க்ரீடியண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் அந்த ஹாட் ஆயிலில் நீங்கள் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அதை வந்து சாத்தே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நல்ல அருவமாக கேட்கும். 4 பேர் உங்களை கேள்வி கேட்பாங்க, என்னங்க சமைக்கிறீங்க பிரியாணியானு. அந்த கண்டிப்பாக வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டு ஓ உங்கள் வீட்டில் இன்னைக்கு பிரியாணியா அப்படின்னு சொல்லி ஸ்மெல்லை பார்த்தே கெஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் பிரியாணின்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலரும் நல்லா காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. நான் சைதாபாத்ல பேசுறேங்க, இங்க வேலூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? this program is very nice ma'am. நல்லா இருக்கு இந்த ப்ரோக்ராம், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் மிஸ் பண்ணாம பாக்குறேன் டெய்லி. ஓகே, தேங்க் யூ so muchமா. கொடுக்குற டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேங்க. ஓகேம்மா, உங்களை மாதிரி யாராவது காம்ப்ளிமெண்ட் சொல்லும் போது இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்ற ஆர்வம் எங்களுக்கும் அதிகமாகும். இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? எனக்கு வந்து அன்னைக்கு பிசிபெல்லாபாத் செய்யறத பத்தி சார் சொன்னாரு, அது நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு சரியா வரல. இப்போ வந்து எனக்கு வந்து மெஷர்மெண்ட் அளவா ரெசிபி மாதிரி கரெக்டா சொல்லணும், எனக்கு அதுதான் தேவை. என்ன ஃபுட் மேடம்? பிசிபெல்லாபாத். பிசிபெல்லாபாத் வந்து இது வந்து லைவ் ப்ரோக்ராம்மா, உங்களுக்கே தெரியும். நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியாது. வி கேன் கிவ் யூ தி டிப்ஸு. நீங்கள் வந்து வர நம்பருக்கு உங்களோட மெயில் ஐடி அனுப்புங்க. டீட்டெயிலாக நாங்கள் வந்து ரெசிபி ப்ரொசீஜர் வைஸ் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், கவலைப்படாதீங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கல நம்பர், அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அந்த பிசிபெல்லாபாத்தோட டீடைலான ரெசிபி உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்க சமைச்சீங்கன்னா கண்டிப்பா பிசிபெல்லாபாத் சூப்பரா வரும். சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ரிவ்யூ சொல்லுங்க. தேங்க்யூ so much for calling. அடுத்த காலரும் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பரத் பேசுறேன், நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே பரத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே பரத், நீங்க நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேன். என்ன பெஸ்டா சமைப்பீங்க? பெஸ்ட் சப்பாத்தி. சப்பாத்தி கிரேவி அது மாதிரி சைட் டிஷ் என்ன நல்லா செய்வீங்க? டொமேட்டோ கறி. டொமேட்டோ கறி. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க பரத்? பட்டர் சிக்கன் நான் பண்ணும்போது ரொம்ப சாகியா வருது, திக்காவே இருக்க மாட்டேங்குது. எஸ் பரத், உங்களுக்கு பட்டர் சிக்கன்ல என்ன ப்ராப்ளம் பரத்? அது திக் பேஸ்டா அரைக்கும் போது திக்கா வர மாட்டேங்குது, ரொம்ப சாகியா இருக்கு.
சாகிங்கிறது வேற, தின்னா வருதா? ரொம்ப தின்னா. தின்னு, சாகினா நமுத்து போகிறது. ஓகேங்களா? ஓகே, தின்னா வருது உங்களுக்கு, திக் பேஸ்ட் வரல, அப்படி தானே? ஓகே. பட்டர் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கிரேவி தான் அதோட பேஸ் கிரேவி, டொமேட்டோ கிரேவி தான், ஆனியன் டொமேட்டோ கிரேவின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனியனை வந்து வேக வைக்கணும், ரெட் ஆனியனை கொஞ்சமாக. ஒரு ஆனியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டொமேட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனியன்ஸில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் தண்ணியில். ரஃபலி கட் ஆனியன்ஸை வந்து பாயில் பண்ணுங்கள் தண்ணியில் போட்டு, ஹோல் ஸ்பைசஸ் போட்டு. டொமேட்டோஸை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் பண்ணி டொமேட்டோஸும் போட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸில் வந்து நீங்கள் வடிகட்டிடலாம். ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாத நீங்கள் அரைச்சிடுங்க. தண்ணி ஊற்றாத அரைச்சிங்கன்னா உங்களுக்கு திக் பேஸ்ட் வந்துடும். அதுதான் வந்து அந்த டொமேட்டோ கிரேவிக்கான ஒரு பேஸ் கண்டென்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பேனில் பட்டர் போட்டு அந்த ரெட் கிரேவி வந்து நம்ம பண்ணுறோம், டொமேட்டோ கிரேவியை பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணுறோம், சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். ரெட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியோட திக்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஒரு யார் சமைக்கிறாங்களோ அந்த ஷெஃப் கையில் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் டைல்யூட் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி ஒரு கரண்டியில் எடுத்து நீங்கள் இப்படி ஃப்ளோ பண்ணிங்கனாலே அது தெரிஞ்சிடும் திக்காக இருக்கா தின்னாக இருக்கான்னு. அக்கார்டிங்லி நீங்கள் ரொம்ப திக்கானதுக்கு டைமில் போடுவோம், கொஞ்சம் தின்னாக இருக்கிற டைமில் குக்குடு பட்டர் சிக்கனை எடுத்து நீங்கள் போன்லெஸ் பண்ணி அதில் போட்டு நீங்கள் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி வெளியே எடுத்திங்கனாலே பட்டர் சிக்கன் ரெடி. அந்த கன்சிஸ்டன்சியை செக் பண்ணுறது உங்களோட கடமை. ஓகே, அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சசி, ஆவடியிலேருந்து பண்ணுறேன் நான். ஓகே சசி, நீங்கள் எத்தனை வருஷமாக சமைச்சிட்டு இருக்கீங்க? சசி வந்து பேர் சொன்னீங்க, ஊரை சொன்னீங்க, மற்றபடி டவுட் கேட்கவே இல்லையே சசி. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணிங்கன்னா பொறுமையாக பேர் ஊர் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஜென்ரலாக நீங்களோட டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுங்கள். ஷெஃப், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும், எப்படிலாம் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு பரத்னு ஒருத்தர் கூட கால் பண்ணாரு. இன்னோவேட்டிவாக ஒரு பட்டர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இது மாதிரி சமையலில் ஆர்வம் இருக்கவங்க உங்கள் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தால் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் அவங்களுக்கு இருக்குது? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு 1 டே குக்கரி கிளாஸு, 2 டே அந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பெரும்பாலும் வர்றது வந்து இந்த 10th 12th படித்தவங்க, இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை ஒரு கெரியராக எடுத்து ஒரு ஷெஃப் ஆகணுங்கிறவங்க தான் எங்ககிட்ட வருவாங்க. ஒரு கெரியர் ஓரியன்ட் ப்ரோக்ராமும் நம்ம காலேஜில் இருக்குது. ப்ளஸ் 1 டே குக்கரி ஒர்க் ஷாப் பண்ணோம், 2 டே ஒர்க் ஷாப் பண்ணோம். ரெசிபீஸ் பார்த்து நிறைய பண்ணேன், எனக்கு வந்து வரல அப்படின்னா ரெசிபீஸாக இருக்கட்டும், இல்லை நான் இப்போ பேசுகிற வர்பலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கைட்லைன்ஸ்னு சொல்லுவாங்க. கைட்லைன் தான், இதை வச்சு வராது. ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அந்த களத்தில் இறங்கி லேர்ன் பண்ணும்போது அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஷெஃப், இன்னும் நிறைய விஷயங்கள் சமையல் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதை அழைக்கலாம், சமைக்கலாம்.